தகுதியானதா தகுதி தேர்வு? டெட் தேர்வை முன்வைத்து ஒரு பார்வை. டெட் தேர்வு குறித்து இந்து தமிழ் திசையின் வெற்றி கொடி பகுதியில் பள்ளி ஆசிரியரும் எழுத்தாளருமான சிவா எழுதிய சிறப்பு கட்டுரை ஒன்று பரவலாக கவனம் ஈர்த்துள்ளது. அதன் சாராம்சத்தை பார்ப்போம். தேசிய அளவிலான கால்பந்து போட்டிக்கு மாநில அணிக்கு ஒரு முன்கள வீரர் தேவை. நான் நீ என்று 1000 வீரர்கள் ஒரு இடத்துக்காக போட்டியிடுகின்றனர். அணி மேலாளர் சிறு தேர்வு வைத்து அதில் அதிக மதிப்பெண் பெற்றவருக்கே மாநில அணியில் இடம் என்கிறார். பிறகு அணி மேலாளர் ஒரு முன்கள வீரரை தேர்ந்தெடுத்தார். பல போட்டிகளில் அந்த வீரர் தனது திறமையை பயன்படுத்தி அதிக கோல்களை காட்டினார். ஆண்டுகள் கழிந்தன. புதிய மேலாளர் வந்தார். தமது அணி வீரர்களின் திறனை பரிசோதிக்க முன்கள வீரரை அழைத்தார். தேசிய அளவிலான போட்டியில் சிறப்பாக விளையாடினால் அணியில் தொடரலாம், இல்லையெனில் வெளியேறலாம் என்றார் கண்டிப்புடன். ஆனால் போட்டியில் நீங்கள் கோல் கீப்பராக விளையாடி திறமையை நிரூபிக்க வேண்டும் என்றார் மேலாளர். முன்கள வீரருக்கு அதிர்ச்சி. எல்லா நிலைகளிலும் தனக்கு விளையாட தெரியும், அதுதான் குழு விளையாட்டுக்கான விதி. முன்களத்தில் நின்று விளையாடுவது எனது சிறப்பு தகுதி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு நிலையிலும் சிறிது நேரம் விளையாடி காட்டுகிறேன். ஆனால் எனக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத நிலையில் விளையாடி வென்றால்தான் நான் தகுதியானவன் என சொல்வது எப்படி நியாயமாகும் என்று கேட்டார் வீரர். இதைத்தான் நுழைவுத் தேர்வுகளும் போட்டித் தேர்வுகளும் செய்கின்றன. நம் நாட்டில் மக்கள் தொகை அதிகம். படித்தவர்கள் அதிகரிக்கும் அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. அதனால் தேர்வுகள் மூலம் குழம்பி வடிகட்டிவிட்டு தகுதியுள்ளவருக்கே வாய்ப்பு என தப்பிக்க முடிகிறது. இதில் தகுதி தேர்வு முறையில் கூடுதல் பிரச்சனைகள் உள்ளன. பல காலமாக அந்தந்த ஆண்டுகளின் நடைமுறைக்கு ஏற்ப ஆசிரியர் பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு, டிஆர்பி போட்டித் தேர்வு என்ற முறையும் வந்தது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 வந்ததும் இடைநிலை வரை போட்டித் தேர்வின் பெயர் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு என மாற்றப்பட்டது. இப்போதுள்ள 10ஆம் வகுப்பு வரையான புத்தகங்களை வரிக்கு வரி மனப்பாடம் செய்தால்தான் டெட் தேர்வில் தேர்ச்சி அடைய முடியும். சில ஆண்டுகளில் புத்தகங்கள் மாறிய பிறகு புதிய புத்தகத்தை படித்து தேர்வு எழுதினால்தான் ஆசிரியருக்கான தகுதி வரும் என எப்படி சொல்ல முடியும்? தொடக்க பள்ளியில் ஒரு ஆசிரியர் அனைத்து பாடங்களையும் நடத்துவதால் அனைத்திலும் கேள்விகளை கேட்கலாம். அவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை உள்ள பாடநூலில் இருந்து கேள்விகள் எதற்கு? நடுநிலை வகுப்புகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் அதற்கான தனி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பாடத்திட்டத்தில் தானே அதிக மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இடம்பெற வேண்டும். கால்பந்தாட்டம் போல அவரவர் நிலைக்கேற்ப திறன்களையும் பிறவற்றில் அடிப்படைகளையும் ஆசிரியர் தெரிந்து வைத்திருந்தால் போதுமே. அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும் அறிவியல் அல்லது சமூக அறிவியலில் மட்டும் 60 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் கேட்கப்படுவது எப்படி சரியாகும்? ஒரு நிமிடத்தில் வாசித்து புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு குழப்பமான கேள்விகள் கேட்கப்படுவது ஏன்? தகவல்களை வெற்றி மனப்பாடம் செய்வதுதான் தொடர்ந்து ஆசிரியராக வேலை செய்ய தகுதியா? இது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும். ஆசிரியர் பயிற்சி முறை, பணி அழுத்தங்கள், மாணவரின் நடத்தை மாற்றங்கள், காலத்திற்கு ஏற்ப கல்வி முறை போன்று கல்வியில் ஏராளமான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அவைதான் அரசு பள்ளிகளையும் அடுத்த தலைமுறையையும் காக்கும் வழிகள். போட்டித் தேர்வு வேறு, தகுதி தேர்வு வேறு. தகுதி தேர்வு என்பதை சட்டப்படி பணியில் உள்ள 55 வயது வரையிலான ஆசிரியர்கள் எழுத வேண்டும். அதற்கு கொள்குறி வினாக்கள் மூலம் தகவல்களை கேட்கும் தேர்வு முறையானதே அல்ல. அவரவர் பாடத்திட்டத்தில் இருந்தும் வகுப்பறை மேலாண்மையில் இருந்தும் வினாக்களுக்கு அவரவர் அனுபவத்தில் இருந்தும் விரிவாக விடை எழுதும்படி தகுதி தேர்வை மாநில அரசு மாற்றியமைக்க வேண்டும். உதாரணமாக சில வினாக்களை பார்ப்போம். வகுப்பறையில் உட்காராமல் சுற்றிக்கொண்டே இருக்கும் மாணவரை எப்படி கையாளுவீர்கள்? வாசிக்க சிரமப்படும் குழந்தையை எப்படி வாசிக்க வைப்பீர்கள்? எழுத்து திறனை வளர்க்க என்ன செயல்பாடுகளை செய்யலாம்? மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யும் ஒரு மாணவரை எப்படி நெறிப்படுத்தலாம்? ஒரு வகுப்பில் உள்ள சிறப்பு குழந்தையிடம் மற்ற மாணவர்கள் பழகும் முறைகளை கூறுக. அடித்தால்தான் குழந்தையை திருத்த முடியும் என வாதம் செய்பவரிடம் உங்கள் கருத்துக்களை எடுத்து கூறுங்கள். சைகை மொழி, ஓவிய மொழி பற்றிய பாடத்தை மாணவர் பங்கேற்று புரிந்து கொள்ள ஏற்ற செயல்பாடுகளை உருவாக்குங்கள்.
உருவாக்குங்கள். பாடக்குறிப்பு தேவை தேவையில்லை என விவாதம் நடைபெறுகிறது. ஏதேனும் ஒரு பக்கம் நின்று உங்கள் விவாதங்களை எழுதுங்கள். பாடநூல் பாடத்திறன்களை வளர்க்க உதவியாக இருக்கிறதா? ஆய்வுரை எழுதுக. பொதுப்பள்ளி, அருகாமை பள்ளி ஆகியவற்றை ஏன் நடைமுறைப்படுத்த இயலவில்லை? இப்படியான கேள்விகள் தானே தகுதி தேர்வில் இடம்பெற வேண்டும் என்று அந்த கட்டுரையில் எழுத்தாளர் சிவா குறிப்பிட்டுள்ளார்.